ஆனால் நீங்கள் அடிக்கிற அடி வந்து ஆக்கர்னு மற்றவன் சொல்கிற அளவுக்கு நீங்கள் அடிக்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா, நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 5 டிப்ஸுமே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஏரியாவுக்குள்ளே தௌலத்தாக வந்து ஹெட்ஷாட் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு சுற்றி தெரிய முடியும். இருக்க அந்த ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ராக் டெக்னிக் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ட்ராக் டெக்னிக்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு எருமை மாடு வந்து ஓடுதுன்னா அது எந்த பக்கம் ஓடுது அந்த பக்கம் பார்த்து கரெக்டாக ஷூட் பண்ணுறது பேர் தான் ட்ராக் டெக்னிக். அதாவது இதுவும் உங்களுக்கு புரியலனா, எனிமே வந்து ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிறான்னு வச்சுங்க. நீங்கள் வந்து எப்பவுமே ஒயிட் டைம் வச்சு தான் அடிக்கணும். நீங்கள் வந்து ரெட் டைமில் வச்சு அடிச்சிங்கன்னா அடிக்கிற ஷாட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஷூட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, பாடி ஷாட்டாக மட்டும்தான் அவையும். நான் ஒயிட் டைமில் வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுங்க, ஹெட்டு வந்து அப்படியே பச்சாக்கு மாடு சாணி போட்டால் இப்படி சப்புன்னு வையும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் டப்பான்னு வைக்கலாம். அப்போ லாங் ரேஞ்சில் இருக்கிறதும் அந்த மாதிரி அடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, நோ அப்படியே உல்ட்டாவாக வந்து ஒரு அடிக்கணும். இப்போ கிட்ட ரிசல்ட் என்ன பண்ணீங்கன்னா ஒயிட் டைமில் வச்சு அடிக்க சொன்னா, இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெட் டைமில் வச்சு அடிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாடு வந்து சாணி போகிற மாதிரி சப்பாக்குன்னு இப்போ வந்து வியும்.